ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தின் பல்வேறு இயக்கங்கள் பற்றிய 4வது வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த தலைப்பிலிருந்து 3 வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, எக்ஸாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1919ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் சிட்னி ரவுலட் என்பவர் கொண்டு வந்திருப்பார். அவருடைய பெயர்லேயே ரவுலட் சட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டத்தை பார்த்திங்கன்னா 1919 ஏப்ரல் 6 காந்தி அவர்கள் பார்த்திங்கன்னா கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த சட்டத்தை கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் பார்த்திங்கன்னா கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படும் சட்டம் எது அப்படின்னு கேட்கலாம், அல்லது ரவுலட் சட்டம் என்ற சட்டத்துடைய இன்னொரு பெயர் என்னன்னு கேட்கலாம். ரெண்டுமே படித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது கேட்பாங்க. மெரினா கடற்கரையில் ஒன்றிணைந்து சொற்பொழிவு ஆற்றியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு சட்டம் ரவுலட் சத்தியாகிரகம் நடத்தியிருப்பாங்க. அதில் யார் யாரெல்லாம் சொற்பொழிவு ஆற்றியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், எஸ் சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இவர்கள் உரை நிகழ்த்தியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த சட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் மெரினா கடற்கரையில் இந்த பேசியிருப்பாங்க, சொற்பொழிவு ஆற்றியிருப்பாங்க. தமிழ்நாட்டின் குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் என்பவர் தமிழ்நாட்டுடைய குற்றப்பரம்பரை சமூகங்களுடைய பாதுகாவலராக இருந்திருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. தன்னாட்சி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் கொண்டு வந்திருப்பார் மதுரையில். அதுக்கு இவர் பார்த்தீங்கன்னா மதுரை மக்கள் என்னென்னு சொல்லியிருப்பாங்கன்னா ரோசாப்பூ துரை என்று அழைக்கப்பட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த கொஷின் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ரோசாப்பூ துரை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் என்பவர் அழைக்கப்படுவார். யாரால் அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மக்களால் அழைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிலாபத் இயக்கம் நடைபெறும். அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1920 ஏப்ரல் 17 கிலாபத் இயக்கம் உருவாக்கியிருப்பாங்க. யார் இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌலானா சவுகத் அலி என்பவர் இந்த இயக்கத்தை கடைப்பிடித்திருப்பார். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 ஏப்ரல் 17 கடைப்பிடித்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் தமிழ்நாட்டில் யார் யார் இந்த இயக்கத்தை கடைப்பிடித்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா சி ராஜாஜியும் மற்றும் ஈவே ராமசாமி, ஈவே ராவும் தந்தை பெரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு போராடி இருப்பாங்க. இவங்க 2 பேர் இதுவும் கேட்கலாம். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் யாரால் இயக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜியும் ஈவே ராமசாமியும் 2 பேர் இயக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் யார் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் இந்த பிரச்சார குழு உருவாக்கியிருப்போம். ஏன்னா சைமன் குழு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் செய்வாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 18, 1929. சென்னையில் சைமன் குழு எப்போது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929